ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ என் பேர் நந்தகோபால். நான் வந்து சென்னையில் வந்து பைக் டேக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நேற்று வந்து கவர்மெண்ட்லேருந்து இந்த பைக் டேக்ஸியை பேன் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து குரூப்பில் வந்து பைக் டேக்ஸி ஓட்டலாமா வேணாமா, இல்லை அதனால் என்ன பிரச்சனை ஃபைன் போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் இருக்குது. சரியா ப்ரோ? ஒன்று சொல்கிறேன் ப்ரோ. பைக் டேக்ஸி ஓட்டினா பேன் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளுங்க. காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி 24 மணி நேரம் வண்டி ஓட்டுறோம். காலையில் நைட்டு பகலாக வந்து வண்டி ஓட்டி சம்பாதிக்கிறோம். சரிங்களா? உடம்பு சரியில்லை, காய்ச்சல், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனாலும் வண்டி தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா வண்டி ஓட்டலாம் எங்கள்கிட்ட காசு இல்லைல்ல. நாங்கள் சாப்பிட முடியாது, எங்கள் வீட்டில் இருக்க முடியாது, பண்ண முடியாது. நான் வெளியூர் தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து ஓட்டுறேன், சென்னையிலேருந்து ஓட்டுறேன். ஸோ வீட்டு வாடகை கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் இப்படிலாம் இருக்கும்பொழுது இதை பேன் பண்ணால் நான் சோத்துக்கு எங்கே போவேன்? ஒரு நாளைக்கு 30 ரூபா பிரிஞ்சில் தான் என் வாழ்க்கை ஓடுது. காலைல 30 ரூபாய்க்கு பிரிஞ்சு சாப்பிட்றேன்னா மதியம் சாப்பிட மாட்டேன், நைட்டு தான் போய் சாப்பிடுவேன். இப்படி தான் என் பொழப்பு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி எத்தனை ரைடர்ஸ் ஓட்டுவாங்க. அதையும் மீறி ரேபிடோ ஓட்டினா என்ன பண்ணுறீங்க? ஆட்டோக்காரங்க ஒரு 4 ஆட்டோக்காரங்க சேர்ந்து ஒரு ரேபிடோக்காரனை பிடிச்சி எல்லாம் அடிக்கிறீங்க. அடித்து வண்டியை கொண்டு போலீஸ்காரங்க கொடுத்துருங்க. அப்படி பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த வண்டியை பிடிக்கணும் என்ன ஆக போகுது? அந்த பையன் வந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்ற விட்டுவிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணனால அவன் வந்து இப்போ ஏதாவது ஜெயிலில் உட்காரணும். ஏங்க இது ஒரு சாதாரண ஒரு வேலைங்க. அவங்களுடைய உழைப்பை தேடி என்ன வருமானமோ அதை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. எந்த ரேபிடோக்காரங்களாவது பைக் ஓட்டுறவங்க ஆட்டோக்காரங்களை மிரட்டி பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் போய் பாருங்கள், ஒவ்வொரு ஆட்டோக்காரங்களும் 10 ரேபிடோக்காரங்களை பசங்களை பிடிச்சி அப்படியே ஓட்டாத இப்படி ஓட்டாது. என்னையவே 3 இடத்துல இது மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் சென்னை வந்து புதுசில் அனுபவிச்சிருக்கேன். இன்னமும் ஒவ்வொரு இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் ரோட்டுக்கு வந்தது வந்து சம்பாதிக்கிறது தான், சண்டை போட கிடையாது. யாராவது கொஞ்சமாவது இந்த பைக் டேக்ஸியை பேன் பண்ணால் அதை நம்பி ஓட்டுறவங்களுடைய குடும்பம் பாதிக்குன்னு ஏன் யாருக்குமே யோசிக்க மாட்டீங்க? கல்யாணம் ஆனவங்க இருப்பாங்க, காலேஜ் படிக்கிறவங்க நிறைய பசங்க வந்து நீங்கள் பார்ட் டைமாக நைட்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. கோயம்பேடு எல்லா பக்கத்தும் போய் பாருங்கள், நைட்டில் விடிய ரேபிடோ ஓட்டி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. காலைல காலேஜ் போகிறாங்க. 50-55 வயசில் இருக்கவங்களாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்கு? பணம் நீடு தேவை. ஏன்னா வருமானம் பத்தலை. ஃபுல் டைமாக ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி இந்த ரேபிடோ இந்த பைக் டேக்ஸி இருக்குது. அது எதுக்கு நீங்கள் பேன் பண்ணணும்? இலவசமாக கேட்கலாம். சரியா? எங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இளைஞர் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் வருது. வேறு ஒன்றும் ஒருத்தனுடைய வேலையை நிறுத்துனீங்க ஒரே ஒரு கையெழுத்தால் நிறுத்து. ஆனால் அவன் பின்னாடி இருக்க குடும்பத்தை பற்றி யாராவது யோசிக்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். சார் உண்மையாக சொல்கிறேன் சார், எல்லாருமே கஷ்டப்படுறாங்க சார். ஒரு சின்ன விஷயம் சார், ஒரு பைக் எடுத்து ஓட்டி ஒரு மக்களுக்கு ஒரு டெய்லி பயணத்துக்கு பண்ணுறது என்ன சார் தப்பு இருக்குது? சொல்லுங்கள் சார். சிஎம் சார், நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். எங்களுக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கணும். சரிங்களா? சங்கத்தை உருவாக்கி நிர்வாகிகள் நிறுவி இதுக்கு பிரச்சனைக்கான தீர்வு கொள்ளணும். இல்லைன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிடாதீங்க. உங்கள் வீட்டு வாசலில் முன்னாடி உட்காந்து என்னை வந்து போராட வச்சிடாதீங்க. இந்த பைக் டேக்ஸியை பேன் பண்ணதோ ரீஓப்பன் பண்ணுறதுக்காக நான் இவங்களில் ஒருத்தராக தான் பேசிக்கிட்டு இருக்கேன்.